மே 18, 2025 அன்று பேராட்டலோன் குமரனுடைய வீரவணக்க நிகழ்வு ஜெர்மனி கேர்ல் நகரத்தில் நடைபெற்றிருந்தது. அன்று குமரனுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் பேராட்டலோன் குமரன் என்ற பெயரில் அந்த நூலும் வெளியாகியிருந்தது. ஆனால் ஒரு சரியான தரவுகளை எடுப்பதற்கு விக்கிபீடியா எப்போதும் அவருக்கு உதவி செய்யாது. விக்கிபீடியாவில் திருத்துகிறவர்கள் எழுதுபவர்களை விட திருத்துகிறவர்கள் தான் அதிகம். தகவல்களை இருட்டடிப்பு செய்வதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கின்றது. ஆக இந்த இப்படியான நூல்கள் கட்டாயம் தேவை. அதற்காகத்தான் இங்கே வந்தேன், இந்த விடயத்தை சொல்ல வந்தேன். அந்த பேராற்றலோன் என்ற பெயர் பேராற்றங்கரையிலிருந்து வருகின்ற ஒரு அடையாளமாக வருகின்றார். அந்த பேரும் அவருக்கு பொருத்தமாக அதே நேரத்திலே சிறப்பானவராகவும் இருக்கின்றார். எல்லோரும் இந்த நூலை ஒரு முறை வேண்டி வாசித்து பாருங்கள். இப்படியான நூல்கள் வருகின்ற போது அதற்கு அதை நீங்கள் வாசிக்கிறீர்களோ இல்லையோ வேண்டி வீட்டில் வையுங்கள். பிள்ளைகளாவது வாசிக்கும். பேராட்டலோன் குமரனுடைய தாயார் தாயகத்திலிருந்து தன்னுடைய மகனுடைய அந்த நாள் ஞாபகங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்த ஞாபகத்துக்கு நீங்கள் இந்த சேட்டை வச்சுக்கணும். வைரக்கட்டு என்று சொல்லுவாங்க. அம்மா கடலாக துணியோட இருக்கு. அம்மா எனக்கு மஞ்ச மாட்டேன். நான் நினைச்சலையில பெருமை பொருளைக்கு என்ற நிலவியை நினைத்து எனக்கு இதுகள் ஒன்றும் தேவையில்லை. பொன் பொருள் எனக்கு இதுவுமே நான் இன்றைக்கு ஒரு கோயில் உள்ள நல்லது கிட்டது இருக்கும். பூரையில் ஆடை ஆபரணங்கள் எனக்கு தேவையில்லை. என் பிள்ளை போனதை பற்றி இன்னுக்குள்ளே பெருமைப்படுறேன். அவன் 4 பிள்ளைகளையும் வளர்த்து வந்தேன். எந்தளவு மத்தியிலும் கடவுள் என்ற கணவன் ஒரு தெய்வ பிறப்பு வாழ கிடைக்கல எனக்கு. மற்ற மகளும் இவர் கேட்க மகனும் கல்யாணம் கட்டிக்கணும். ஒரு ஆள் பாம்பு அடித்த தேவர் அதில் இருக்கிறார். பாம்பு அடித்து செத்தவர். அதுக்கு பிறகு அப்பா செத்தா பிறகு இவர் நானும் தான் இருந்தேன். நாங்கள் இருந்தால் இவருக்கு அந்த படிக்கிற காலமோ சின்ன வயசில் படிக்கிற குறும்புத்தனங்கள் சரியான நெட்டமுட்டித்தனங்கள் அவர் செய்கிறது உண்டல்ல ரெண்டல்ல. எங்கேயும் நான் போகக்கூடாது. பள்ளிக்கூடத்தால் வந்தால் எங்கே இருக்கிறனோ அங்கே வந்து தகப்பன் அந்த 90 சைக்கிளில் பின்னால் நுள்ளு வேறு நுள்ளே அரியண்ட படித்து என்னை எடுப்பிக்கோ கொண்டு போடுவேன். அப்படியே வந்தால் 2 பேரும் புறம் பச்சை வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போ நான் கொஞ்சம் விசுவாசம் கூட அந்த பொறுப்பாளர் இந்த நேரவா இவனைத்தான் நான் தான் கல்யாணம் கட்டணும்னு சொல்லுவான். இவன் கண் அடிப்பான். இப்படி இருந்துட்டு பள்ளிக்கூடம் கொண்டு போனாலும் ஆனால் என் பிள்ளை மனதையும் தளர விட மாட்டான். சோர்வும் வராது. அந்த தன்னம்பிக்கையோடு இருப்பான். உறுதியோடு எந்த ஒரு ரெண்டாலும் சாரம் கட்ட மாட்டார். 13 வயசு அப்படி சாரம். அந்த சாரம் புலித்தோலிலே ஒரு சாரம் வந்து அதை கட்டு வேறு இப்படி குறுக்க கட்டுறது. இந்த இடத்துல கட்ட மாட்டார். மெல்லி கட்டிக்கிட்டு மாடு உழுவுறதுக்கு மாட்டை பூட்டி நேரண்டா அந்த சாரத்தை வாயில் கவுற தமக்க சொல்லி சிரிக்கிறது. இப்போ அப்போ கவி கொண்டு 4 சால் உழுவேன். உழுந்து போட்டு கலப்பிய மாட்டையும் அப்படி செய்ய விட்டுட்டு வந்து பள்ளிக்கூடம் விளக்கிட்டு போவேன். என்ன வேலையும் கச்சான் போடுறேன், என்ன விடுங்குறேன், தண்ணி கட்டுறது எல்லா வேலையும் என்னோட செய்கிறது. ஓவேல் பணிக்கைக்கு அப்பா செத்த பிறகு எனக்கு அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை. பிள்ளைய படிப்பிக்கிற அளவுக்கு என்னட்ட இல்லை. டியூஷன் அங்கே இங்கே போய் படிப்பிக்கிறதுக்கு அப்படி இல்லை. அப்படி இருந்து அந்த நம்பிக்கையோடு படித்தது பிள்ளை படித்து கொண்டு வரையில அந்த எல்லா விதத்தாலும் அவன் தன் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் நோட் பண்ணி கொண்டு
அப்போ அப்படியே கடைசியாக அந்த ஒரு கடிதம் ஒன்று படிக்கிறவர் கடிதம் ஒன்று என்ன கண்டுட்டு மறைச்சிட்டார். அப்போ அந்த கடிதத்தில் எழுதி 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 முடிவடைஞ்சது. அது ஒரு மாதத்துக்கிட்ட. அப்போ அப்பாவுக்கு ஆண்டு தீதி கார்த்திகை திதிக்கு நெல் குத்தி கொண்டு தந்துட்டு அம்மா போட்டு வாரேன்னு சொல்லி அப்போ நான் ஓமன்று சொல்லி வேண்டாள் பள்ளிக்கூடத்தால் வரையில் பின்னேரமாயும் வரையில் அந்த முறையில் உங்களுக்கு ஒரு இதுன்னு சொன்னால் வந்தானே நீங்கள் போய் கேளுங்கண்டு. ஆனால் நான் என்ன நெஞ்செடுத்து சொன்னேன், ஐயா நானே இதில் ஊறி இருக்கிறேன், எத்தனை பிள்ளைகள் என்னடியில் கொண்டாந்து விட்டுட்டு எடுத்துக்கொண்டு போய் இருக்கிறீர்கள், அப்படியான நான் எந்த பிள்ளை போட்டு போய் எடுத்துக்கொண்டு வரேன், நாளைய மக்களுக்கு நாங்கள் அதை சொல்லிடலாது. அந்த முறையில் தானாக தான் விரும்பி போனது. தாய் அம்மா என்ன பெற்ற தாயும் தாய் மண்ணும் ஒன்று தான். பேராறு எங்களோட காணிக்கு பின்னுக்கு இருக்குது. அந்த காணிக்குள்ளே ஆற்றுல போய் குளிக்கிறது விளையாடுறதுன்றது வரைக்கும் அது ஒரு சுவாரஸ்யமான இது. அந்த ஆறு வந்து செல்லுவேர் அந்த ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. அப்போ சொல்லி குளிக்க நல்லா இருக்க மாட்டோம். பிறகு அந்த தேங்கிட்ட தண்ணி தானே அந்த ஆறு பெரிய வாய்க்கால் வரும், அதுக்கு போவான் குளிக்க. தண்ணி ஏண்டா காணும், ஒரே குளிப்பு தான். மற்ற பேராறுகள் பெருக்கெடுத்தோடினாலும் பார்ப்பேன். இந்த பேராறு வந்து நந்திக்கடலில் போய் சேருது. நந்திக்கடலில் இருந்து வட்டுவால் பாலத்தால் அப்படி போய் பெருங்கடலில் சேருது. அப்போ அவருக்கு அந்த பேராறு எங்கள் இடத்துக்கு பேராறு என்றால் ஒரு பேர் ஒரு நல்ல இதான இடம். அப்போ அதில் அந்த பேராற்றலோ ரெண்டு அவருக்கு அவருக்கு அந்த இதை கொடுத்தா நான் வரவேற்கிறேன். என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட கிராமம் அதுக்குள்ள அடங்கி வருது. ஆற்றலோன் வந்து அவர் அறிவுகளில் திறமையான ஆளாக போக முதலும் சின்ன பிள்ளை இருந்தாலும் அவர் அறிவாற்றலில் நல்ல இதாக இருக்கிறார். அப்படி இருக்கைக்குள்ள கலைக்கோன் மாத்திரம் நான் வரைக்க சொன்னார் அம்மா நான் குமரனை வந்து ஒரு ഇനിയില്ലേണ്ടൊരു അറിവാളിയാക്കി അവനെ ഒരു எந்த நிலையில் விட்டுத்தான் நான் சாவேன். குமரனே ஒரு எந்த நிலையில் விட்டுத்தானம்மா நான் சாவேன். ஏனென்றால் அவன் திறமையில நான் இப்போவே கண்டுகிட்டு இந்த கையுக்குள்ளான் நான் வச்சிருக்கிறேன், எனக்கு தேவை இந்த கையுக்கு வைத்திருக்கிறேன். சரி ஐயா என்ற பிள்ளை போராட்டத்துக்கு வந்தது. அது போராட்டத்தில் வந்து அவமதிப்புகள் அவமானங்கள் படாமல் என்ற பிள்ளை பெருமையோடு வாழ்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். உனக்காகத்தானே வந்தவர், ஆனால் நான் அதுக்கு கவலைப்படுகிறேன். கடைசியாக நான் இடம்பெயர்ந்து போய் நான் பொக்கணையில் காயப்பட்டேன். பொக்கணையில் காயப்பட்ட உடனே யாரோ சொல்லி இருக்கணும். அப்போ வந்து பார்த்தேன், அம்மாவுக்கு ஒரு வீரத்தழும்பொண்டு ஏற்பட்டுட்டது. என்றது அம்மா வீரத்தாயண்டு. ஏனெல்லாம் நான் திரிகிறது அங்கங்கே. என் மகனை ஒரு இடம் முறையில் நான் தான் சாமான் கொடுக்குற இடங்கள் எல்லா இடங்கள் இங்கட மரமன் வீரச்சாடஞ்சேர் சொல்லுவேன், மாமி ரவுண்ட்ஸ் கொழுவ போகுதுங்க உங்களுக்கு, நான் தான் தூக்குறேன். அப்படி திரிவேன். இவரையும் பார்க்கலாமண்டு ஆற குமரனேன் ரோட்டு வழியை பார்க்கலாமண்டு அந்த ஆசையில் திரிகிறேன். அப்போ ஒருக்கா போய் இரணப்பாலையில் இருந்து பொக்கணும் அதனும் வலியமிடம் போயிருக்க ஒருக்கா ரோட்டில் சந்திச்சுட்டு போயிருக்க விளையாட்டி போட்டு போனேன். ஃபீல் பைக்கில் தலையாட்டி போட்டு அது காயப்பட்டு வந்தவன் வந்து பார்த்து தலையாண்டு போட்டு ஒரு சின்ன காயம் தானே. ஆனால் ரவுண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டுது, எனக்கு இயலாத கை இது அண்டு நண்ட. மற்றது வீரச்சாடஞ்சண்டு மச்சாங்காரன் வந்தார்.
வந்து இருந்து கதைத்து கொண்டு அதில் இருக்க மாமியார் தண்ணி ஊற்றி குடித்தவா நான் கையொன்றும் செய்ய இயலாது தண்ணியை நானும் ஐயாவும் அவையோடான் அன்று தான் அவரை நான் கண்டது. பிறகு முள்ளிவாய்க்காலில் எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை அவாண்ட புருஷனு வியக்கம் பின்ன சரி என்றுட்டு 9 மணி அப்படி வந்தேன். 9 மணி அப்படி வந்து அம்மா என்ன மாதிரி எப்படி அண்ணாக்கள் எப்படி சிவங்களை போட்டு சுற்றி டீ குடின்றான்னு சொல்ல ஏன்னா டீ வேண்டாம் பிளேன் டீ நேரம் வேண்டாம் வேண்டி குடிச்சிட்டு அப்படியே கோழிக்கறியடா சாப்பிடடா എൻ്റെ பிள்ளைகள் பருப்பு தண்ணியில் விட்டு சமைச்சு சாப்பிட்டுச்சு எல்லாம் அங்கே லைனிலுண்டு. நான் கோழி இறைச்சி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி போட்டு சரி கதைப்பம் என்று சொன்னேன். ஏதோ கதைச்சு கொண்டிருக்கேங்க பலகாரம் மஞ்சள் கொண்டாந்தானே சாப்பிட்றாயும் இல்லை எனக்கு வேண்டாம் நான் வந்து ஆசைப்பட்ட சாப்பாடு நான் சாப்பிட்றேன். என் பிள்ளைகளை தான் நான் பார்ப்பேன். உண்மையில் என் பிள்ளைகள்ன்றதான் நான் எப்படி இருந்தனோ விசுவாசமாக அதுக்கு பல மடங்கு மேலாக என் பிள்ளை இருந்தது. ஒரு பிறந்த நாளுக்கும் மேல் குடியேற்றம் அதுக்கு முதலும் பிள்ளைகள் வரந்தான். பிறந்த நாளைக்கு வர மாட்டேன். அப்போ சாப்பாடுகள் கொண்டு போய் கொடுக்குறேன். நான் எடுக்க ராஜன் கல்விப்பிரிவிலும் கொண்டு போய் கொடுத்தேன். நான் சாப்பாடு சாமான் 2 தரேன். பிறந்த நாளுக்கு நாங்கள் எல்லாம் அதே போல் மேலுடியேற்றம் வந்த அப்புறம் விட்ட பிறந்த நாளுக்கு 2 பேரையும் தான் ஐயா அவரோட நின்று அவரில் விசுவாசம் உள்ள பிள்ளைகள் குடும்பமாக மெனங்கள் சமைச்சு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்து கேக் அடித்து எல்லாம் செய்து இந்த கொரோனா மூட்டம் சாப்பாடு கொடுக்கையில் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ சோடா பிஸ்கெட்டு அதுகளை கொடுத்து கடைசியாக சாமான்கள் வேண்டி கொடுத்தேன். நான் 5 அரிசி தேயிலை அதுகள் எல்லாம் வேண்டி பேக் பண்ணி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து விட்டேன். நான் மற்ற அயல்களுக்கையும் கொடுத்தேன். எல்லாம் உண்மையெல்லாம் அறிஞ்சிட்டேன் தானே ஐயா, உண்மையெல்லாம் அறிஞ்சிட்டேன். ஆனால் ஐயா முகாமில் ஐயா பாவம் சாகிற நேரம் இவனை கேட்டது முகாமுக்குள்ளே ஐயா அந்த பொடியல் கிரவுண்ட்ஸில் விளையாட ஐயா 1 கிலோமீட்டர் வரை நாங்கள் தொங்கலில் இருக்கிறோம். அவங்களை அடிக்கிற இடம் தொங்க முன்னுக்கு கூனி போய் அங்கே போயிருந்து பார்க்குது காணையில் நான் எல்லா இடமும் தேடிக்கொண்டு கேட்டு போய் சொல்லிச்சுதுகள். அங்கே கூனலைக்கா ஒரு ஆள் இப்படி போகிறாரு. அங்கே போனால் கிரவுண்ட்ஸில் குந்தி கொண்டு இருக்கிறார். ஏன் ஐயா வந்த நீங்கள் சத்தம் போடாத சுசி இதுக்குள்ளே நின்று விளையாடுறான், நாங்கள் காட்டி கொடுத்தால நீ சத்தம் போடாத. நான் பின்ன கூட்டிக்கொண்டு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் நடந்து கூனல் அருகியோட போகும் ஐயா. சாகிற நேரமும் என்னை பக்கத்தில் வச்சுட்டு இன்றைக்கு ஒரு நாளைக்கு அவன் நடிக்கி வருவான். ஆனால் நீ தனிச்சு போனாய், என்ன செய்ய போறியோ தெரியாது. சாகிறது முதல் நாள் முதுகை தடவி சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு நாளே சுசி வருவேன், அது மாதிரியும் பொறுத்திரு, நீ ஆத்தலையே போகிறேன். மற்ற குமரன் சொன்ன வார்த்தை எனக்கு அம்மா நீங்கள் அம்மா எனக்கு பாலவனத்தில் பட்ட மரம் பக்க வேறுகள் அறந்து ஆணி வேரில் நண்டாடுது என்றாலும் அம்மா நீங்கள் வைர வேர் நண்டாடுவீர்கள். இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா பட்ட மரம் பக்க வேறு அறந்து ஆணி வேரில் நின்றாடுது வைரக்கட்டு என்று சொல்லுவான். அம்மா கடலாத துணியோட இருக்கு. அம்மா எனக்கு மஞ்ச மாட்டேன். நான் நினைச்சலையில பெருமை பொருளைக்கு என்ற நிலைமையை நினைத்து எனக்கு இதுகள் ஒன்றும் தேவையில்லை. பொருள் எனக்கு இதுவுமே நான் இன்றைக்கு ஒரு கோயில் உள்ள இல்லது கிட்டது இருக்கும் பூரையில் ஆடை ஆபரணங்கள் எனக்கு தேவையில்லை.
എൻ്റെ பிள்ளை போனதை பற்றி இன்னுக்குள்ள பெருமைப்படுறேன். ஒரு கையெல்லாம் வீரப்பன் மாஸ்டரோட இந்த கதையை கேளுங்க. வீரப்பன் மாஸ்டரோட வந்திருக்கிறான். நான் இந்த காணி பிரச்சனையை கிளிநொச்சி போட்டு வாரேன். அப்போ இன்னுக்கு ஒரு சுறாம்பி அதில் இருக்குன்னு. அப்போ போனிக்க இந்த கச்சானை உடைச்சி சாப்பிட்டுட்டு அந்த கச்சானை போனிக்க போதை போட்டுட்டு கொண்டே வச்சிட்டு வந்திருக்கிறார். அம்மா அதை சொல்லி கேட்குது தானுங்கட அம்மா வாரேன். அப்போ அம்மா வணக்கம் பண்ணோம். சரி ஐயாண்ட 2 பேரையும் கொஞ்சி போட்டு இருங்கையா டீ ஊற்றி தாங்கன்னு சொல்லி வச்சு போட்டு சேர்ந்து ஓடி சேர்ந்து கதைக்க தான் சொன்னார். என்ன கிடக்கு நான் கச்சான் இருக்கையா கொண்டு வரேன். போய் போனியோட அப்படியே எடுத்து அந்த கொடுத்தேன். எனக்கு தெரியும் இந்த வம்பு வேலை செய்வானு. துறந்து பார்த்துட்டு கவிட்டு கொட்டுறாங்க. ஐயா என்னம்மா கோதத்தாரிகள் எனக்கு. ஒருவேளை சாந்தன் வந்து எடுத்து சாப்பிட்டானோ அவனும் இயக்கங்களோட வாராது தெரியாது ஐயா ரெண்டு சொல்லி போட்டு தட்டை வடை கிடந்து அதை கொண்டாந்து கொடுத்து தேத்தனி. அப்படியே யாரை கவனம் கேட்டாலும் தான் இந்த வீணை இருக்குது. மச்சான்காரன் வந்திருக்கைக்க சொல்லுறேன். நான் வீரச்சா அடைஞ்சாம். அவர் வந்திருக்க தீபன் மச்சான்காரன் இவர் வந்திருக்கிறார். அவன் மடியில் தலையை வச்சு படுத்து கொண்டு இந்த வீணை நான் வீரச்சா அடைஞ்சால் நீ தலைமாட்டில் இருந்து இயக்கப்பாட்டு பாட வேணும். அடுத்தது அளப்படாது. அம்மா தலைமாட்டில் இருந்து கதறியை போட்டுவிட்டு பாரவியை அணைச்சி என்ன ஒன்றும் அளப்படாது. ரெண்டு இந்த ஓட்டோகிராஃப் வந்து ஹீபத்தைக்கு கொடுத்தது எங்கள் நவமுறை கூடத்தில். மற்றது கடைசியாக தமிழ்ச்செல்வன் வெளிநாடு போய் வந்து அவற்றை கையில் கட்டின மணிக்கூடு அது எந்த ஊடையிலேன்னு சொல்லி கொண்டாந்தவர். மற்றது இதுக்குள்ள இருக்கிறது மற்ற இந்த சேட்டு கொண்டு அந்த அம்மா இந்த ஞாபகத்துக்கு நீங்கள் இந்த சேட்டை வச்சிருக்கீங்க பார்த்துட்டு வச்சிருக்கிறது. அதையா போடும் இந்த பிள்ளை என்ன அதையா போடுறது கடலையா கொண்டாந்துட்டு போட்டுருக்கிறது. நினைச்சழுகிறது சொல்லுறது எத்தனை ஆனால் அவன் சேட்டை வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களெல்லாம் போட்டு படப்படுத்தது. இந்த பிள்ளை என்னத்தை நான் சொல்லுவேன் என்னத்தை செய்யறது என்னது அந்த கிடது அதான் சமைக்க சொல்லுறேன். ஐயா நீ விட்டு வரையில அம்மாண்ட கையால் சாப்பிடல. ஒரு நாள் ஆசைப்பட்ட சாப்பாடு கேட்கல இந்த பிள்ளை. கடைசியா தான் தൻ്റെ பிள்ளைகள் എൻ്റെ பிள்ளைகள் அம்மா എൻ്റെ பிள்ளைகள் அம்மா நாங்கள் அண்ணா இருக்கேக்கில்லையே அண்ணா இருக்கேக்க நாட்டை பிடிச்சிட வேணும். அம்மா எங்கட சந்தை நல்லா வாழ வேணும். எங்கட மக்கள் பிள்ளைகள் தொந்தரவா திரிய வேணும். அதன் பிறகு நான் உங்களுடையும் வந்திருப்பேன். அம்மா அண்ணாவும் இருக்க மாட்டார். அண்ணாவும் போயிடுவேன். தண்டை குடும்பம் நான் அதே போல் நானும் வந்துடுவேன். அம்மா நாட்டுக்கு ஒரு நல்லா சுமிச்சம் கிடைச்ச விட கடைசியாக என்ன செய்தவர் இப்போ முழிச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். குதிரைக்கு நான் சமைக்கிறது லைட்டை போட இப்படி இருந்து சொல்லுவேன். பார் முழிச்சு கொண்டு அம்மா நொண்டி சமைக்கிறா பார் என்ன நீ கடைசியாக நான் இப்படி வருவேன் தானே நீ நினைச்சிருக்கிறேன். இது இருந்து பார்த்துக்கோ என்று விட்டே என்ன எனக்கு சின்ன பிள்ளைகள்
எவ்வளோ வேண்டாம் நல்லா வேணும் இந்த உதயனும் கொடுத்து என்னையா செய்வேன் இதுகளை பொத்தி பொத்தி வச்சிருக்கிறது இந்த பாருங்க என் பிள்ளை இந்த கழுகுங்கிறத என் பிள்ளை இந்த கழுதங்கள் எல்லாம் கிழிஞ்சு 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 இந்த மக்களது கழுத நாங்கள் அதுகளெல்லாம் தானும் சேர்த்து வச்சு கிடத்திய அந்த பேக்குக்குள்ளே கிடந்த இதுதான் ஒரு சன்பன் கிடந்த அதுக்குள்ள கிடந்த படம் இந்த வீட்டை தான் நான் நினைக்கிறது அது எல்லாமே வச்ச இதுகள்லாம் அது தொண்டு தொண்டாக போச்சு எல்லாம் வளைஞ்சது பேராறு எங்களோட முத்தியங்கள் மன்னாண்டல் பேராறு தந்த முத்து அஞ்சா நெஞ்சம் கொண்டவன் தளராத துணிவு மன உறுதி தன்னம்பிக்கை விசுவாசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்தளவும் என்ற பிள்ளை மற்ற வேலை அப்படி தெரியா என்ற பிள்ளைன்ற இதை அப்படித்தான் தன்னம்பிக்கையோடு இருப்பான். அந்த நினைவுகளோடு அந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருந்தது.